டான்ஸ் அசிஸ்டண்டா எங்கள்கிட்ட ஒர்க் பண்ணார். இப்பவே வந்து ஒரு தனியா அட்ராக்ட் பண்ணுவார் அவர். அந்த மாதிரி ஒரு கெப்பாசிட்டி இருந்தது. சாவித்ரி அம்மா வந்து அவங்க அந்த கமலஹாசனை அரைஞ்சிட்டாங்க. ஏன்னா இவங்க சின்ன வயசுலேருந்து இது களத்தூர் கண்ணம்மாலேருந்து அவங்க ஏதோ ஒன்று சாப்பிட கொடுத்துருக்காங்க. இவர் தட்டி விட்டுருக்காரு, வேண்டாம் எனக்குன்னு. அது கேட்காம பலார்னு அரைஞ்சிட்டாங்க. அந்தமான் காதலி கூப்பிடும்போது அவர் வந்து இல்லை நான் சிவாஜியோட ஏற்கனவே நாம் பிறந்த மண் பண்ணிட்டு இருக்கேன், இந்த படம் அதே மாதிரி ஸ்டோரி வேண்டான்னு சொல்லிட்டு பாட்டு வந்து சிம்லாவில் எடுத்துட்டு இருக்கோம். நாகரா போயிடுச்சு. ஃபர்ஸ்ட் பீட் எவ்வளோ லென்த், எவ்வளோ இது வைக்கலாம், எவ்வளோ ஃப்ரேம்ஸ் வைக்கலாம், இது எவ்வளோ ஃப்ரேம்ஸ் வைக்கலாம், இப்படி வச்சு 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 அந்த பாட்டுக்கு வந்து எந்த வித பிசுறும் இல்லாமல் அவ்வளோ அழகாக அந்த பாட்டை முடிச்சு. ஏதோ மயில் எதுன்னு அது கொஞ்சம் தூங்கிட்டு இருந்தது, இந்த மயிலை கொண்டு வந்து கொடுத்துட்டாரு. இவர் பிடிச்சோன்னா அதுக்கு முழுப்பு வந்துட்டு. ஸ்ரீபிரியா அந்த ஸ்டாங்ல பார்த்தோம்னா இவர்கிட்ட கையில் மயில் ஒன்று. நம்ம வந்து இது ஒரு இது வந்து எல்லா மியூசிக் டைரக்டரும் ஏதோ ஒரு என் பாட்டோட இன்ஸ்பிரேஷன்ல தான் பண்ணுவார். அது நான் நேரக்கே பார்த்தேன். இது இவர் போடும்போது ஒரு அழுக்கு ஜமக்காலத்தை வந்துட்டு போட்டாங்கன்னா அது மியூசிக் டைரக்டர்ஸ் வருவாங்க அப்படின்னு. ஏன்னா அவர் எஸ்பிபி நிறைய பாட்டு பைக்கில் வருவார், ரொம்ப டைட்டான பேண்ட் போட்டு வருவார். பார்த்து உட்காந்துட்டு எங்க வீட்டு தங்க தேரில் தெலுங்குல எழுதி வச்சுன்னு பாடு. நாதஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சினிமா பிரபலத்தில் ஒரு முக்கியமான நபர் நம்ம பார்க்க போகிறோம். முக்தா ஃபிலிம் ஸ்ரீனிவாசன் சாரோட மகன் திரு முக்தா ரவி அவர்கள் தான் பார்க்க போகிறோம். நீங்கள் தமிழ் சினிமாவில் ரொம்ப வியந்து பார்த்த பல படங்களை இயக்குனது இவங்களோட நிறுவனம் தான். குறிப்பாக நாயகன் போன்ற படங்களை முக்தா ஃபிலிம்ஸ் தான் வந்து இயக்கியிருந்தாங்க. சார்கிட்ட இன்னைக்கு முக்கியமான நிறைய விஷயங்கள் பற்றி பேசலாம். வணக்கம். வணக்கம் சார். முக்கியமான படம் கமலுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாயகன். நாயகன் படம் எப்படி உருவாச்சு? கமலஹாசன் முதல் முடிச்சிடறேன் சார். நான் கமலஹாசனை பற்றி தெரியும். கமலஹாசன் வந்து சின்ன வயசுலேருந்து அவர் நடிச்சிட்டு இருந்தார். எங்கள் அப்பா இல்லை பழக்கம் எங்களுக்கு, அவங்களுக்கெல்லாம் சின்ன இதில் ஒரு 13-14 வயசு இருக்கும். அவர் வந்து தங்கப்பன் மாஸ்டர்கிட்ட அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணார். அப்படி ஒரு தவப்புதல் ஒன்றில் ஒரு சாங் ஒர்க் பண்ணாங்களா எனக்கு தெரியல. சூரியகாந்தி 4 சாங் ஒர்க் பண்ணுவார். 4 சாங் அவர் தான் பண்ணார். அப்போலேருந்து எனக்குமே பர்சனலாக பழக்கம். டான்ஸ் மாஸ்டர் கமலஹாசன் அவர்கள் முதல்ல பாடினது உங்களுக்கு தான் அப்படின்ற மாதிரி விஷயம். இது முதல் பாட்டு கமலஹாசன் ஆமா அந்தரங்களில் பாடினாரு. பட் டான்ஸ் அசிஸ்டண்டா எங்கள்கிட்ட ஒர்க் பண்ணார். அவர் அதில் நிறைய இது பண்ணுவார். அவர்கிட்ட அப்பவே வந்து ஒரு தனியாக அட்ராக்ட் பண்ணுவார் அவர். அந்த மாதிரி ஒரு கெப்பாசிட்டி இருந்தது. இன்ஃபேக்ட் நான் என்னன்னா அவர்கிட்ட பார்க்கும்போது அவர் காதை இப்படி ஆட்டுவார், அது ஆட்டிகிட்டே இருப்பார். எனக்கு நான் பார்த்து அண்ணா எனக்கு ஆட்டி கொடுங்க, காதாட்டினா கண்ணு கழிச்சு அவர் வந்து ஆட்டி காமிப்பார். அப்புறம் தொப்பி இருக்கு இல்லையா, அது வந்து கொஞ்சம் பறக்கும், ஒரு 2 இன்ச்சஸ்க்கு மேலே போகும். இதெல்லாம் அவர் பண்ணி காமிப்பார். ஸோ நாங்கள்லாம் வந்து அவர் கூடவே தான் இருப்போம். இதெல்லாம் பண்ணி காமிக்க எங்களுக்கு அது தானே இதுன்னு. நான் அது என்ன நான் அதில் எங்கள் இதில் கூட பார்த்தேன். அந்த அன்பு தங்கைன்னு ஒரு படத்தில் வந்து புத்தர் மாதிரி மொட்டை அடிச்சுன்னு ஜெயலலிதா அம்மாவோட நடிச்சிருந்த ஜெயலலிதா பக்கத்து அண்ணா எனக்கு அந்த காதை மட்டும் ஆட்டி காமிக்குமா ஒரு ஆட்டி காமிச்சாரு. அது நான் என்ன பண்ணேன், நான் சின்ன பையன் தானே அப்போ, என்ன ஒரு 6th 7th 8th 9th படிச்சிருந்தேன். நான் ஸ்கூலில் போய் எனக்கு தெரிஞ்ச காதை ஆட்டி காமிச்சிருந்தேன். அது ஓவரா ஆட்டினதை வந்து தலை சுத்த ஆரம்பிச்சுட்டு தலை சுத்த டாக்டர்கிட்ட போன ஜெகதீசன் எங்களுக்கு எல்லாருக்கும் காமன், அவருக்கு கமலஹாசனுக்கு தெரியும் டாக்டர். அவர் வந்து அவர் பார்த்துட்டு நீ என்ன பண்ண, எதுக்கு எப்படி இது பண்ணேன்னா இந்த மாதிரி காதாட்டினேன் அப்படின்னு. எங்கே ஆட்டி காமிச்சேன். அவர் யார் உனக்கு சொல்லி கொடுத்தான்னு, கமல் என்ன சொன்னேன். அவனையும் இந்த மாதிரி உனக்கு ஆட்டணும்னு ஆசையாக இருந்தால் நான் வந்து இங்கே எல்லாரும் கேட்குறாங்க, ஒரு முச்சந்தா இருக்கு, இன்னும் ஒரு பிள்ளையார் கோவில்னு விட்டு பேசாம நான் கோவில் கட்டி நீ அதில் உக்காந்துரு, போற வரவெல்லாம் உனக்கு தேங்காய் உடச்சிட்டு போவான் அப்படின்னு காதை ஆட்டுவேன்.
இப்படி இப்படி விளையாட்டா எங்களுக்குள்ள பழக்கம் ஆரம்பிச்சது. அதை கூட இப்போ ஒரு மீட் பண்ணும்போது சொன்னேன், அண்ணா இப்பயும் நான் வந்து காதை ஆட்டிட்டு இருக்கேன். அவர் வயத்தை பிடிச்சிட்டு சிரிச்சுட்டு போயிருந்தார் அவர். அந்த மாதிரி இதுங்க அப்படியே பழக்கம் இருந்தது. அதுக்கப்புறம் சூரியகாந்தி இதுக்கப்புறம் அவர் சொல்லத்தான் நினைக்கிறேன் நடிக்கும்போது பார்ப்பேன். அங்கே எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஆர்டிஸ்ட்லாம் நிறைய பேர் இருப்பாங்க. அவர் ஏதாவது அங்கே வருவார், பாவர், பேசுவார். அவரு ஸ்கூட்டர் வச்சுருந்தார். அப்போ அப்புறம் மோட்டர் பைக் வச்சுருந்தார். அதில் வருவார், வந்துட்டு பேசிகிட்டு இருப்போம். அப்படி இருக்கும்போது சினிமா பைத்தியம் ஒரு படத்தில் அவருக்கு ஒரு மெயின் ரோல் கொடுத்தோம். அது 50 இயர்ஸ் ஆப்போகுது. கமலஹாசன் வந்து ஹீரோவாக நடித்து இது 50th இயர். அதுக்கு முன்னாடி நடித்தார். அதில் சின்ன சின்ன ரோல் இதில் இவரோட சிவகுமாரோட செகண்ட் ரோல் பண்ணார். ஹீரோவாக நடித்தது வந்து 1975 தான் நடித்தார். ஃபஸ்ட்டு படம் வந்து பட்டாம்பூச்சிங்கிற படத்தை நடித்தார். அது வந்து சினிமா பைத்தியமில் அவருக்கு நல்ல பேர் வந்ததுக்கப்புறம் அவர் நடித்தார். அதுக்கப்புறம் நாங்கள் வந்து அதே இயரில் அந்தரங்கம்னு ஒரு படம் எடுத்தோம். அந்த படத்தில் இதில் தான் ஊட்டியில் இதில் சேலத்தில் தான் ஷூட்டிங்கு. அதில் வந்து எங்களோட நடித்தார், பண்ணார். அந்த படத்தில் பாட்டு பாடினார் அவர், ஞாயிறு ஒழி மழையில். அந்த பாடலில் நாங்கள் வந்து கார்வாரில் எடுத்தோம். கார்வாரில் அந்த இது பக்கத்தில் கார்வார் அந்த கோவா சைடில் அந்த பேஸில் எடுத்தோம். அதை சாங்ஸ் மட்டும் கலரில் எடுத்தோம். இன்றைக்கும் கலரில் தான் இருக்குது பாட்டு. இது பண்ணோம். ஆனால் அவர் வந்து என்ன ரொம்ப நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, அவ்வளோ இதுவாக இருப்பார், கோஆப்ரேட்டிவாக இருப்பார், எல்லாம் இதுவாக இருப்பார். இன்ஃபேக்ட் வந்து சாவித்ரி அம்மா வந்து அவங்க அந்த கமலஹாசனை அரைஞ்சிட்டாங்க. அந்த அம்மாவுக்கு ஏதோ சில இது இருந்தது, சில இது இருந்தது, ஏதோ டிப்ரெஷன் இருந்தது. ஏன்னா இவங்க சின்ன வயசுலேருந்து இது களத்தூர் கண்ணம்மாலேருந்து அவங்க ஏதோ ஒன்று சாப்பிட கொடுத்துருக்காங்க. இவர் தட்டி விட்டுருக்காரு, வேண்டாம் எனக்குன்னு. அது கேட்காம பலார்னு அறிஞ்சிட்டாங்க. கண்ணமெல்லாம் சிவந்து போச்சு. சிவந்த உடனே எங்கள் அப்பாவுக்கு ஒரு இதுவாக இருக்குது. இன்னும் உடனே நேரக்க ஏதாவது இதுவாக பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு, ஏன்னா அப்போ அப்கமிங் ஆர்டிஸ்ட், பெரிய ஆர்டிஸ்ட். உடனே நேரக்க இப்போ என்ன இதுன்னு இல்லை நீங்கள் அதை விட்டுருங்கோ. அது பேசுனேன், என்ன எனக்கு 2வது அம்மா, அவங்க பெத்த அம்மா மாதிரி தான். இவங்களை என்ன சோறு விட்டு வளர்த்தவங்க. அவங்க அடித்தது நான் பெருசாக எடுத்துக்கல சார், நீங்கள் அதை மைண்ட் பண்ணாதீங்க இதுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் சாவித்ரி அம்மா வந்து அழுன்னு அழுதுது. அதோட இன்னைக்கு விடுங்க, இன்னைக்கு விட்டுங்க, நான் சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு சாப்பிட்டாங்க அவங்க. இப்படிலாம் நிறைய நிகழ்வுகள் நிறைய இருந்தது. அவங்க ரொம்ப இது பண்ணோம். அப்புறம் அந்தரங்கம்க்கு அப்புறம் நாங்கள் வந்து அந்தமான் காதலிக்கு கூப்பிட்டோம். அந்தமான் காதலிக்கு கூப்பிடும்போது அவர் வந்து இல்லை நான் சிவாஜியோட ஏற்கனவே நாம் பிறந்த மண் பண்ணிட்டு இருக்கேன், இந்த படம் அதே மாதிரி ஸ்டோரி வேண்டான்னு சொல்லிட்டு சொன்னார். அப்புறம் ரஜினிகாந்த்கிட்ட கால்ஷீட் இல்லை. அதுக்கப்புறம் அந்தமான் சந்திரமோகன் பண்ணோம். இப்படி எங்களுக்கு உறவுகள் வந்து எங்களுக்கு தொடர்ச்சியாக இருந்தது எங்களுக்குள்ள இருந்தது. அப்புறம் ஒரு பீரியடில் வந்து சிம்லா ஸ்பெஷலுங்கிற படத்துக்கு எடுக்கிறதுக்கு கமலஹாசன் அப்ரோச் பண்ணோம். அப்ரோச் பண்ண அவர் நடித்தார். அந்த படம் 100 days மூவி. அதில் சாங்ஸ் எல்லாம் ஹிட்டு. உனக்கென்ன மேலே நின்றாய் ஊனந்தலால அந்த பாட்டு எல்லாமே. அந்த அதில் என்னன்னா, உனக்கென்ன மேலே நின்றாயில் வந்து என்ன பண்ணார், அதில் என்ன பண்ணாருன்னா, அது தனியாக உங்களுக்கு சொல்கிறேன். அந்த உலக என்னன்னு அது என்னென்னா, அது வந்து ஒரு சின்ன ஒரு எங்கள் கல்யாண மண்டபத்தில் எடுத்தாங்க. அதில் என்னென்னா, ஒரு மேடை ஒரு 10 அடிக்கு 30 அடி, 30 அடி இடம். அதில் கேமரா நீங்கள் வைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். அதில் இவர் டான்ஸ் ஆடி பண்ணார். அவ்வளோ அழகாக பண்ணி டான்ஸ் மூமெண்ட்லாம் கொடுத்து பண்ணி புலியூர் சரோஜா கொடுத்தாரு. இவர் வந்து அதெல்லாம் கொஞ்சம் தனக்கு ஏற்ற மாதிரி பண்ணார். அவ்வளோ எஃபிஷியண்ட்டாக பண்ணார். எல்லாத்தோடையும் பெஸ்ட்டு என்னன்னா, லுக் லவ் மீ டியர்னு ஒரு பாட்டு. லுக் லவ் மீ டியர் லவ்லி ஃபிகர்
லாஸ்டிங் கலர்னு ஒரு பாட்டு. அந்த பாட்டு வந்து Baby, I love you. ஆமா அது அந்த பாட்டு வந்து சிம்லால எடுத்துட்டு இருக்கோம். நாகரா போயிடுச்சு, நாகரா காலி, பாட்டு எடுக்கல, என்ன பண்றதுன்னு தெரியல. அதுக்கப்புறம் இவர் என்ன பண்ணிருக்க இந்த கமலஹாசன் வந்து சார் ஒன்று பண்ணலாம், நான் வந்து மாண்டேஜஸ் மாதிரி பண்ணலாம், அந்த பிட்டு இது உங்களுக்கு கால்குலேஷன் எல்லாமே ஒரு கேமராமேன் கேளுங்க எவ்வளோ கால்குலேஷன், இங்கேருந்து ஃபர்ஸ்ட் பிட் எவ்வளோ லென்த், எவ்வளோ இது வைக்கலாம், எவ்வளோ ஃப்ரேம்ஸ் வைக்கலாம், இது எவ்வளோ ஃப்ரேம்ஸ் வைக்கலாம், இப்படி வச்சு 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 அந்த பாட்டுக்கு வந்து எந்த வித பிசுறும் இல்லாமல் அவ்வளோ அழகாக அந்த பாட்டை முடிச்சு கொடுத்தாரு. இப்படி அந்த பாட்டு ஆக்டரா இல்லாம டெக்னீஷியனாவும் கமல் பயங்கர ஆமாமா அவ்வளவுக்கு இது அவருக்கு சார் இந்த இதுலேருந்து இந்த இதுல இருந்து இந்த ஷார்ட் போதும் சார், இந்த அந்த பாட்டே அவர் தான் பண்ணி கொடுத்தாரு. அந்த பாட்டோட டைரக்டர் எடிட் பண்ணாரா என்னன்னு தெரியல, அந்த பாட்டை அவர் தான் பண்ணி கொடுத்தாரு. அதுல வந்து அந்த பாட்டுல கடைசியா எல்லாரும் திட்டாங்க வந்து இத மயில வந்து அவரை குத்திட்டு அது இதுன்னு, அது வேற விஷயம். அது அந்த அந்த அது வந்து என்னன்னா இவர் பிடிச்சுன்னு வந்துட்டாரு, சேகர் பிடிச்சி கையில கொடுத்துட்டாரு ஏதோ மயில் எதுன்னு, அது கொஞ்சம் தூங்கிட்டு இருந்தது, இந்த மயில கொண்டு வந்து கொடுத்துட்டாரு. இவர் பிடிச்சோன்னா அதுக்கு முழுப்பு வந்துடுது. அதனால அந்த இவன் வந்து கத்துன்னு கத்தினான், மயில் வந்து கண்ணை தான் முதல்ல குத்தும். ஆமா அதனால அது ப்ராப்ளம் வந்துன்னு சொல்லிட்டு ஒரு இது பண்ண, அதெல்லாம் ஒரு சின்ன அந்த மாதிரி நிறைய இது பண்ண. ஸ்ரீபிரியா அந்த ஸ்டாங்ல பார்த்தோம்னா இவர்கிட்ட கையில மயில் ஒன்றும் ஓட ஆரம்பிச்சுட்டாங்க. ஆமா அதெல்லாம் இன்னும் இருக்கு, இந்த ஷார்ட் இருக்கு இன்னும், அது பார்த்துக்கிட்டா இருக்கும். அந்த மாதிரி இது இப்ப கேட்டீங்க என்ன பண்ண உனக்கு என்ன மேல நின்றாய். எங்க அப்பாவுக்கு வந்து ஒரு கசல் சாங் ரொம்ப பிடிக்கும். அது வந்து குலாம் நபி ஏதோ ஒரு குலாம் நபி ஒரு பேர், எனக்கு மறந்து போச்சு அவர் பேர். அவர் வந்து காக்கரும் சஜினி பாலென்ன பாலமுன் அந்த பாட்டை வந்து இவரும் பாடியிருக்காரு, நம்ம ஜேசுதாசும் பாடியிருக்காரு சாமிங்கிற படத்தில். இந்த பாட்டு மாதிரி எனக்கு வேணும்னு விஸ்வநாதன் வந்து ஒரு 6-7 படத்துலையும் பிடிங்கிட்டே இருந்தார். அவர் என்ன பண்ணாரு, சரி இவருக்கு பிடுங்குறேன்னு சொல்லிட்டு நான் போடுறேன்னு சொல்லிட்டு காக்கரும் சஜினி அப்படின்னு போட்டு பார்த்தாரு. காக்கரும் சஜினி பாலேன பாலமு உனக்கு எங்க மேலே நின்றாய் போட்டு கொடுத்து தான் எடுத்துக்கோ அப்படின்ட்டு அப்படி எடுத்துன பாட்டு தான் அந்த உலக்கென்ன மேன்றாள். அது வந்து கசல் சாங்க வந்து இன்ஸ்பிரேஷன் உருட்டினான்னு கிடையாது, ஆனால் இன்ஸ்பிரேஷனு அதில் அதாவது என்னன்னா நம்ம வந்து இது ஒரு இது வந்து எல்லா மியூசிக் டைரக்டர்ஸும் ஏதோ ஒரு என் பாட்டோட இன்ஸ்பிரேஷனில் தான் பண்ணுவார். அது நான் நேரக்கே பார்த்தேன். இது இவர் போடும்போது எங்கள் அப்பா பிடுங்கிறதும் இவர் போட்டு கொடுத்ததும். கமல் அவர்கள் ஒரு பாட்டு சஜஷன் ஏதாவது சொல்லியிருக்காரு, லிரிக்ஸோ இல்லை வேற ஏதாவது ஒரு விஷயம் சஜஷன் ஏதாவது சொன்னாமல் சொன்னதில்லை சார். ஓகே சார், இதில் சொன்னதில்லை. ஏன்னா காரணம் என்ன, நாங்கள் யூஸ் பண்ண பாடலாசிரியர் யாருமே சொன்னது கிடையாது. ஏன்னா கண்ணதாசன், அதே மாதிரி வாலி அவர்கள் இன்ட்ரோடியூஸ் பண்ணதே முக்தா ஃபிலிம்ஸ் தானே. ஆமாம், வாலி இன்ட்ரோடியூஸ் பண்ணலை, வாலி வந்து 4-5 படம் இது பண்ணார். அவருக்கு பிரேக் கொடுத்தது இது ஒரு மிகப்பெரிய அது வந்து இதே தெரியல. இந்த படத்தில் வாலி தான் கம்ப்ளீட்டாக எழுதினார் பாடல். இவங்க சொல்ல மாட்டாங்க. எங்கள் அப்பா வந்து இவங்கெல்லாம் வந்து மியூசிக் இதெல்லாம் அது அவங்களோட இதெல்லாம் வேற மாதிரி சார். இப்போது எங்கள் மியூசிக் டைரக்டர்ஸ் வந்து வந்துடுவாங்க, ஆஃபீஸ்க்கு வந்துடுவாங்க. நாங்கள் எப்போவுமே சொல்ல ஒரு அழுக்கு ஜமக்காலத்தை வந்துட்டு போட்டாங்கன்னா அது மியூசிக் டைரக்டர்ஸ் வருவாங்க அப்படின்னு. ஏன்னா ஒரு பழைய துவைச்சிருக்காங்கள துவைக்கலத்தில் ஒரு ஜமக்காலம் இருக்கும், அதில் ஒரு வெத்தலை பாக்கு போட்டு ஒரு நிறைய ஒரு தாம்பாளம் இருக்கும், ஒரு கூஜா தண்ணி இருக்கும். வந்து விஸ்வநாதன் அவங்க, அப்புறம் வந்து அவர் பேர் இன்னொருத்தர் பாபு, அப்புறம் கோபாலகிருஷ்ணன், அனுமந்தையர்னு ஒரு தபலை வாசிப்பார், மணிங்கிறவங்க வருவாங்க. வந்துட்டு டியூன் போட்டுட்டு வருவாங்க.
டியூன் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு 2-3 டியூன் போட்டு மற்ற படத்தில் போட்ட டியூன் எல்லாம் போட்டு காமிப்பாங்க. எல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் அப்பா சொன்னதுக்கப்புறம் ஒரு டியூனை போடுவாங்க. அப்புறம் கண்ணதாசன் வருவார். கண்ணதாசன் வந்துட்டு டியூனை போட்டு காமிச்சு இன்னும் சுச்சுவேஷன் சொல்லிச்சு இன்னொன்று சொல்லுவார். எனக்கு இந்த மாதிரி ஓமைகள் வேணும், இப்படி ஒரு ஓமைகள் வேணும் அதுன்னு. அப்படியா அப்படின்ட்டு யோசனை பண்ணிட்டு இப்படி சொல்லிட்டு, நினைவாலே சிலை செய்து உனக்காக வைத்தேன் திருக்கோயிலே ஓடிவா, இப்படி தான் பேசுவார். இப்படி தான் லிரிக்ஸ் இருக்கும். இது இப்படி பார்த்தோன்னா நம்ம ராமக்கண்ணை பண்ணி எழுதிட்டு இருப்பார். அப்புறம் அவர் வந்து டியூன் போட்டு இது பண்ணு இப்படி இது பண்ணு. எங்கள் அப்பா வந்து சொல்லுவாங்க, நிறைய ஓமைகள் சொல்லுவாங்க. இந்த மாதிரி இது மாதிரி ஓடும், வண்டி ஓட 2 சக்கரம் இல்லைன்னு ஒன்றா இருந்தால் தான் வண்டி ஓடும், அப்படி இல்லை ஒன்று சின்னதாக இருந்தால் எப்படி ஓடும், இப்படிலாம் சொல்லி அவர்கிட்ட இருக்கிற விஷயத்தை வெளியில் வரணும் இல்லையா. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எங்கள் அப்பா சொன்னதுக்கப்புறம் தான் அவர் வந்து கவிதை பாட எழுதுவார், இவர் மியூசிக் போடுவார். ஆரம்ப காலத்தில் சுசீலா அம்மா இவங்க எல்லாரும் வருவாங்க ஆஃபீஸ்க்கு, வந்து ரிஹர்சல் பண்ணுவாங்க பாட்டு. எஸ்பிபி நிறைய பாட்டு பைக்கில் வருவார், ரொம்ப டைட்டான பேண்ட் போட்டு வருவார். பார்த்து உட்காந்துட்டு எங்கள் வீட்டு தங்க தேரில் தெலுங்குல எழுதி வச்சுன்னு பாடுவார். இந்த மாதிரி அந்த காலத்தில் ஒரு அப்புறம் அதே எஸ்பிபி வந்து காலம் ஒரு 10 பாட்டு பாடினார், ஒரு ட்ராக் பாடினார், ட்ராக்கில் பாட வச்சுட்டு பாடினார். அது வேறு விஷயம். ஆரம்ப காலத்தில் இப்படி தான் எல்லாருமே பண்ணாங்க. இந்த மாதிரி இருந்தது. இப்படி தான் மியூசிக் இது பக்கம் இருந்து ஐ திங்க் நான் வேறு டாபிக் போயிட்டேன். நாயகன் மணிரத்னம் சார், கமல் சார், இது வந்து